லட்சுமி 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 சுப்பையா லட்சுமி பாத்தீங்களா? பார்க்கலையே தம்பி. கனகு லட்சுமியை பாத்தியா? இல்லையே தம்பி. என்னடா என்னாச்சு? சித்தப்பா லட்சுமியை காணோம். லட்சுமி காணுமா? எங்கடா போயிருப்பா? லட்சுமி ஆமா, இவ எங்க போயிருப்பா? அதோட இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் வேற. அதனால தான் சித்தப்பா எனக்கும் டென்ஷனா இருக்கு. போக்கிரி பொண்ணு என்ன ஏமாத்திட்டியா? ஒண்ண புடி 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 விடாத 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 புடி. இன்னைக்கு லட்சுமி குட்டிக்கு பிறந்த நாள் மட்டும் இல்ல, ராக்கி பண்டிகையும் கூட. அதாவது அண்ணன் தங்கச்சி பண்டிகை. அண்ணனுக்கு நல்லது நடக்கணும்னு இந்த ராக்கி கட்டுமா? சொல்லுங்க. என்னத்தங்க நான் பெருசா சொல்லிட போறேன். உங்க தங்கச்சி ஒரு தெய்வங்க. இப்படிப்பட்ட தெய்வம் இந்த ஊர்ல பிறந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் தாங்க சொல்லணும். புகழ்ந்ததெல்லாம் போதும், விஷயத்த சொல்லியா? ஆமாமா சரிங்க. நேத்து நான் பாட்டுக்கு என் வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஏய் கோட்டி ஐயா, உன் வேலை முடிஞ்சதோ அப்படியே தோட்டத்துக்கு போய் அந்த திஷ்டி பொம்மையை எடுத்து வை. சரிங்க ஐயா. அக்கா என் பீடியில போகவே வரல. அதுக்கு ஒரு வழி இருக்குடா. இப்படி வச்சு இப்படி ஊதணும். இங்க நெருப்பு வச்சா அங்க புகை வருது. யார் அது வைக்க போறது? ஏ கோட்டி, யார வைக்க போறதுக்கு நெருப்பு வச்சுட்டு ஓடுறாங்க, அவளை பிடி. யாரு யாரு? நில்லு நில்லுங்கிறல்ல, நில்லு. இதாங்க நடந்தது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஐயா, நேத்து சாயந்தரம் என்ன நடந்ததுன்னா, ஐயோ போச்சே போச்சே, எல்லாம் போச்சே. என் பானை உடைச்சிட்டாங்களே, சாயம் போச்சே. மாட்டீங்களா? ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே. எல்லாம் போட்டு மழையில சத்தியமா இது நியாயமா? ஐயோ நான் பாடுபட்டு கலந்து வச்சு சாயமெல்லாம் போயிட்டேன். ஐயோ இது அங்க நடந்தது. வந்திருக்காங்க. நம்மளை பத்தி அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்கவா? சாரி, மறுபடியும் வந்து உனக்கு ஆர்த்தி எடுக்கிறேன். நானே எடுத்துக்கிறேன். அண்ணே, அவங்களுக்கும் ஆரத்தி கொடுக்கிறேன். குடுமா ஆரத்தி எடுத்துக்கோங்க. விஷயத்த சொல்லிட்டியா?
சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த வாட்டி வைக்க போறல உன் வீட்டையே கொளுத்திடுவேன். அண்ணே, சொல்லுமா. இவங்களுக்கு பக்தி அதிகம், என்ன மாதிரியே. ஆஹா. நீ என்ன? எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுமா. இதுக்கு மேலே விளக்கம் சொல்லி பிபி ஏற்றியாதம்மா. லட்சுமி, என்னண்ணே? அவங்க விநாயகர் சதுர்த்தி நன்கொடைக்காக வந்திருக்காங்கம்மா. உன் கையால ஒரு 10,000 ரூபாய் கொடு சித்தப்பா. கொடுங்கம்மா. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியல. என்னது? அதாம்மா, எந்தெந்த தெய்வத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல, அதை சொல்றான். என்னவோ சித்தப்பா இப்பெல்லாம் என்ன பத்தி ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. மாமியார் வீடு வணக்கம் வணக்கம் சாப்பாடு. இன்றைய ஸ்பெஷல் மாமியார் தோசை. ஏதோ பழங்கிக்கல்ல சாச்சி வச்ச மாதிரி இருக்கே. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு வந்த துண்டு எடுத்து இடுப்புல போட்டு தயிர் கடையிற மாதிரி கடையிற. பார்த்தேன், தோணுச்சு, ஆட்டினேன். என்ன தப்பு? உன் மூஞ்சிக்கு கரைஞ்சா என்ன வராது, அடுப்புல காய்க்கு என்னதான் வரும். ஆமா, உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன இருக்கு? இன்னைக்கு எங்க ஹோட்டல் மாமியார் வீடு ஸ்பெஷல் மாமியார் தோசை. தோசை மாவு லைட்டா புளிச்சதுனால மாமியார் ஆப்பம் ரெடியா இருக்கு. ஆப்பம் எத்தனை இருக்கு? உனக்கு ஏப்பம் வர வரைக்கும் மாமியார் அப்பம் ஸ்டாக் இருக்கு. நீ உட்கார். பாப்பா, ஆப்பம் நல்லா இருக்குமா? சாப்பிடதானே போறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். ரொம்ப நாட்டி. எடுத்துட்டு வரேன். சாப்பிடுறதுக்கு வேற என்ன வேணும்? போதும், ஆ, எல்லாரும் வயிற்றுக்கு சாப்பிடுவாங்க. ஆ, ஆ. உங்க மாமியார் ஆப்பம் சூப்பர். நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டுட்டேன், எந்திரிக்கிறதுக்கு முடியல. ஒரு கைத்து கட்ட இருந்தா இப்படியே சாப்பிட்டுக்குவேன். கட்டில அப்பா. என்னாச்சு மதுரம்? இது பேரு மதுரமா? சதுரன்னு வச்சிருக்கேன். அப்பா, என்னம்மா, என்ன பிரச்சனை? அப்பா, ஏப்ப வர அளவுக்கு ஆப்பத்தை தின்னுட்டு இப்ப கவுந்தடிச்சு படுக்க கைத்த கட்டல் கேக்குறான்ப்பா. ஏண்டா அப்படியா கேட்ட? ஆமா மாமா. என்னது மாமாவா? இது மாமியார் தான், நீங்க மாமா தான். ஒழுங்கு மரியாதையா தின்னது காசு கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. வெறும் விருந்தோம்பல் தான் நினைச்சேன். மாமா மச்ச விளையாட்டு வேற. மாமியார் வீடுன்னு போர்டை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை காசு கேட்கலாமா? எங்கிட்ட காசுல போங்க மாமா. எங்கடா போற? உங்ககிட்ட எப்படி காசு வாங்கணும் எனக்கு தெரியும். ஏமா அந்த கை தெரிச்சு வா. கட்டில படுக்கிறதுக்கு இல்லடா, கட்டி வைக்கிறதுக்கு. யார் அந்த தோட்டத்துல மாங்க பறிக்கிறது?